அடுத்ததாக 7 பிராணன்கள். அவனிடமிருந்தே 7 பிராணன்களும் உண்டாயின. அவனிடமிருந்தே 7 ஜுவாலைகளும் 7 சமித்துகளும் 7 கோமங்களும் 7 7ஆக இருதய குகையில் ஒடுங்கி நின்று, இங்ஙனம் 7 7ஆக பிரிந்த பிராணன்கள் சஞ்சரிக்கும் 7 உலகங்களும் அவனிடமிருந்தே உண்டாயின என்று முண்டக உபநிடதம் கூறுகிறது. 2 கண்கள், 2 காதுகள், 2 மூக்கு, 1 வாய் ஆக 7 துவாரங்களிலும் 7ஆக பிரிந்து பிராணன் சஞ்சரிக்கிறது. இது அத்தியாத்மிகம். பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம், மகத், அகங்காரம் என்ற 7 தத்துவங்களிலும் உள்ள சக்திகள் 7ம் ஆதி பௌத்திகமாகிறது. ஆரோகன், பிராஜன், பட்டரன், பதங்கன், ஸ்வர்ணரன், ஜோதிஷிமான், விபாசன் என கூறப்பட்ட 7 சூரியர்கள் ஆதி தெய்வத்தம் ஆகிறார்கள். ஸ்வர்ணரன், ஜோதிஷிமான், விபாசன் என்ற மற்றவர்கள் இதற்கு அப்பால் இருக்கிறார்கள். ஆகையால் இங்கே பிரகாசிப்பவர்களாக அவர்கள் ஆவதில்லை. அவர்களை பற்றி பின்வரும் மந்திரம் கூறுகிறது. 7 சூரியர்கள் ஆகாசத்தை வரிசையாக அடைந்திருக்கிறார்கள். சூரிய உபாசனை செய்து வலம் வருபவன் அந்த 7 சூரியர்களை அனுசரித்து தகுந்த வழிகளில் மகாமேருவை அடைகிறான். அந்த சூரியர்கள் எல்லோரும் இந்த உபாசகனுக்கு உயிரை வளர்க்கும் நெய் முதலிய பொருட்களை தருபவர்களாயும் வெப்பத்தால் துன்புறுத்தாதவர்களாயும் பிரகாசிக்கின்றனர் என்று 7 ரித்விக்குகள், 7 சூரியர்கள் என்று ஆச்சாரியர்கள்